ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, காரியமே வைக்காது, சக்ஸஸே பார்க்க மாட்டாங்க. ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. ஏன்னு சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணக்கூடாது, ஜெபிக்கணும், திட்டமிடணும், செயல்படணும். நல்லா கவனிங்க. ஜெபம் மட்டும் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்க. மூணாவது செயல்படுங்க, ப்ரேயர். ரெண்டாவது பிளானிங், மூணாவது ஆக்ஷன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் வெரி ரொம்ப ஆழமாக இருக்குது. இதை நீங்கள் செய்யாமல் இன்னும் 10 வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் அற்புதம் நடக்காது. இன்னும் நீங்கள் 20 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்காது. நல்லா கவனிங்க. இயேசு திராட்சை ரசம் ஆக்கும்போது, தண்ணீரை ரசம் ஆக்கும்போது அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கும். வேலைக்காரனை பார்த்து சொல்லுவார், தண்ணீரை எடுத்து கற்சாடியில் நிரப்புங்கன்னு சொல்லுவார். அவர் சொன்னதை அவங்க செஞ்சாங்க, அற்புதத்தை பார்த்தார்கள். ஜெபம் பண்ணுங்க, திட்டமிடுங்க, செயல்படுங்க. God bless you. Have a blessing day. Amen.